எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் எல்லாருக்கும் ஈஸ்டர் தின வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஒரு சந்தோஷமான நாள், உயிர்த்தெழுதல் நாள். கிறிஸ்து நமக்காக உயிர்த்தெழுந்தார். அடிக்கப்பட்டு சிலுவையில் நொறுக்கப்பட்டு நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கும் கிருபையை அவர் பெற்றுக்கொண்டவராக இன்றைக்கு உயிரோடு எழுந்து அதிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். எல்லா பக்கம் விடுதலை விடுதலை விடுதலை. இந்த தேசத்தின் விடுதலைக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு சந்தோஷப்படுகிறோம் இல்லையா? அதுபோல தான் இது முக்கியமான விடுதலை. நம்முடைய வாழ்க்கையே விடுதலையாகிறது. அசுத்தம், அக்கிரமம், அன்பற்ற நிலைமை. இன்றைக்கு எவ்வளவு குடும்பங்களில் பாருங்கள், எவ்வளவு சண்டை, எவ்வளவு இழப்பு. பெற்றோர் எல்லாம் செய்கிறாங்க, ஆனால் பிள்ளைகள் எல்லாம் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு பெற்றோருடைய அன்பை மறந்து போகிறாங்க. இப்படி ஒன்றுனா நினைத்து பார்த்தோமானால் எவ்வளவோ வியாதிகள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவோ துன்பங்கள் நிறைந்த இந்த உலகம். என்னென்ன புதுசு புதுசாக வியாதி, எங்கே பார்த்தாலும் கேன்சர், இப்படி எங்கே பார்த்தாலும் குடும்ப பிரச்சனை, பிரிவினைகள், டைவர்ஸ், கணவனும் மனைவியும் பிரிந்து வாழ்கிறாங்க. பிள்ளைகள் பெற்றோரை விட்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் துன்புறுத்துகிறார்கள். இப்படி பாவம் மலிந்து கிடக்கிறது, அசுத்தம் மலிந்து கிடக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து நம்ம எல்லாம் விடுதலை ஆக்குகிற தெய்வீக நாள் தான் இந்த நாள், ஈஸ்டர் தின நாள். எனக்கு அருமையானே, ஈஸ்டர் தின நாள் என்பது உயிர்த்தெழுதலின் நாள். சாதாரண நாள் அல்ல. உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்க வல்லவராய் உயிரோடு இருக்கிறார். என்ன பெரிய ஆசீர்வாதம், தெய்வீகமான நாள் பாருங்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் வந்து அவர் இன்னும் அந்த சிலுவையை அந்த புதைத்து வைத்தாங்களே கல்லறையில், அங்கே தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு பார்க்க வர்றாங்க. அவங்களுக்கு தெரியல. ஆனால் அந்த தேவதூதன் சொல்லுகிறான், அவர் இங்கே இல்லை. என்ன சந்தோஷமான ஒரு காரியம் பாருங்கள். யாராலும் முடியும், மனுஷரால் முடியாதது தேவனால் எல்லாம் கூடும். அவரை உயிரோடு எழுப்பினார். 3ஆம் நாளில் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். இது உண்மையான காரியம், யாரும் மறுக்க முடியாது. பல வருஷங்களுக்கு முன்பு 1970 என்று நினைக்கிறேன், நானும் என்னுடைய கணவரும் அநேக தேவனுடைய மக்களால் உற்சாகப்படுத்தப்பட்டு நாங்கள் ஜெருசலேமுக்கு சென்றிருந்தோம். அங்கு போய் பார்த்த பொழுது ஆண்டவருடைய கல்லறை காலியாக இருக்கிற அந்த கல்லறையை பார்க்க போன பொழுது எங்கள் உள்ளம் அந்த தோட்டத்துக்குள்ளே போன உடனே நாங்கள் 2 பேரும் எங்களையே அறியாமல் அழ ஆரம்பித்தோம். தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தோம். அவருக்கு என்ன பற்றியதே எனக்கு என்னன்னு தெரியல. உள்ளத்தில் ஒரே கலக்கம். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், நம்ம ஏன் அழணும்? ஆனால் என்னன்னு தெரியல, சந்தோஷம். அப்படி போகும்போது அந்த இடத்துக்குள்ளே அப்போதெல்லாம் ரொம்ப பேர் வரமாட்டாங்க, ஜாஸ்தி ஜனங்கள் அந்த இடத்துக்கு வந்தது கிடையாது இப்பொழுது மாதிரி. அதனால் காலியாக இருந்தது. நாங்கள் போய் இந்த கம்பியை பிடித்து கொண்டு அங்கு ஒரே அழுகை, தொடர்ந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி கொண்டிருந்தோம். அப்பொழுது எங்கள் பக்கத்தில் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு தம்பதியார் வந்திருந்தாங்க. அவங்களும் எங்களை பார்த்துட்டு அழுதுட்டு அவங்களும் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஐயோ, நாங்கள் கர்த்தருக்குள்ளே எவ்வளோ நெருங்கின நண்பர்களாகிவிட்டோம் தெரியுமா? எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது, கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். அப்படித்தான் அந்த ஸ்திரீகள் வந்தாங்க. மகதலேனா மரியாள் மற்ற மரியாளில் வந்தப்போ அவங்க இங்கே இல்லை. அவன் சொல்கிறான் பாருங்கள், வாசிக்கிறேன் திரும்ப. மத்தேயு 28:6 அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். தேவனுடைய வல்லமை வெளிப்பட்ட நாள். என்ன சந்தோஷம்! இன்றைக்கு அது காலியாக இருக்கிறது. மற்ற மனுஷருடைய கல்லறையெல்லாம் அப்படியே இருக்கும், உள்ள எலும்பெல்லாம் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய கல்லறை காலியாக இருக்கிறது. சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் உயிரோடு எழுப்பி இருக்கிறார். பிரியமானவர்களே, 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். மரணத்தை ஜெயித்தார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்குரிய வேஷம் தெரியாமல், பார்த்தீங்களா எவ்வளவு வேஷம், எவ்வளவு அக்கிரமம், எவ்வளவு அநியாயம், அதை தெரியாதபடி, அப்படி செய்யாதபடி தேவனுடைய, நல்ல கவனிங்க, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இதுக்காகத்தான் அவர் உயிரோடு எழுந்தார். பழைய மனுஷன் செத்து, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கணும். அதுதான் தேவனுடைய விருப்பம்.
நம்ம ஒவ்வொருவரும் இந்த சிலுவையிலிருந்து அவர் வெளிப்பட்டதன் மூலமாக, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததன் மூலமாக நாம் இந்த பழைய பாவழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக விடுபட்டு புது ஜீவன், நித்திய ஜீவனுக்கென்று. இன்றைக்கு நான் மறுத்தா கூட சந்தோஷமாக போவேன். ஏன் தெரியுமா? நான் நித்திய ஜீவனை சுவீகரித்து கொள்ள போகிறேன், ஆண்டவருடைய ராஜ்யத்தில் போக போகிறேன். எவ்வளவு சந்தோஷம், ஒரு புது நம்பிக்கை. எனக்கு மரணத்தை பற்றி கவலையே கிடையாது. இந்த நேரம் வந்தாலும் சந்தோஷமாக ஆண்டவரோடு நான் போய் சேருவேன். இதுதான் சிலுவை கொடுக்குற, ஆண்டவர் கொடுக்குற உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை. எவ்வளவு பெரிய காரியம்! இதை யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? இதனுடைய மேன்மையை யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் இதை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? ஈஸ்டர் தினம் என்று நல்லா உடை உடுத்தி ஆலயம் போய் நல்லா சாப்பிட்டு செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் நம்முடைய இருதயத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அது இன்னும் விடுதலை பெறாமல் இருக்கிறதா? இருளில் இருக்கிறதா? இன்னும் உங்கள் பழைய வாழ்க்கை அப்படியே உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? சண்டை போட்டு கொண்டிருக்கிறீர்களா? சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? எரிச்சல் பட்டு கொண்டிருக்கிறீர்களா? கேடான குணத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறீர்களா? இல்லை பிரியமானவர்களே, ஈஸ்டர் தினம் என்பது உயிர்த்தெழுதலின் நாள். சரி, இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை, அதை பற்றி நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். மத்தேயு 28 வசனங்களை வாசித்தீர்களானால் அந்த தேவதூதன் சொல்லுகிறான், அவர் இங்கே இல்லை. அவங்க நினைக்கிறாங்க அங்கே பாடி செத்தது போல் அப்படியே புதைச்சி வச்சுருப்பாங்க, ஆண்டவர் சரீரத்தை அங்கே வச்சுருப்பாங்க, நம்ம போய் பார்த்து வரலாம் அப்படின்னு போகிறாங்க. ஆனால் அங்கே அவன் சொல்கிறான் பாருங்கள், அவர் இங்கே இல்லை. அதுதான் தெய்வத்தினுடைய மகத்துவம், அதுதான் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. பிரியமானவர்களே, அதை யோசித்து பாருங்கள். ஈஸ்டர் தினம் பெருமனை கொண்டாடாதீங்க. எவ்வளோ பெரிய காரியம்! பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியான அனுபவத்தை கொடுக்க இயேசுதாமே உயிர்த்தெழுந்தார். இயேசுதாமே மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். பாருங்கள், வாசிக்கிறோம், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். தூதன் சொல்கிறான், திட்டமாக சொல்கிறான். பாருங்கள், 1 கொரிந்தியர் 15 என்ன வாசிக்கிறோம்? கிறிஸ்து அப்படி எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாக இருக்கும். இப்போ எங்கே விசுவாசம் இருக்கும்? கிறிஸ்து எழுந்து விட்டதுனால தான் நமக்கு விசுவாசம். ஆண்டவர் எழுந்துட்டார், ஜீவனுள்ள ஆண்டவர் எனக்கு இருக்கிறார், உயிரோடு எழுந்த ஆண்டவர் எனக்கு இருக்கிறார், மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். நான் ஏன் இந்த வியாதியில் கஷ்டப்படணும்? நான் ஏன் ஆஸ்பத்திரியில் இருக்கலாம், ஆப்ரேஷன் பண்ணியிருக்கலாம், பரவாயில்ல, கேன்சர்னு சொல்லியிருக்கலாம், பரவாயில்ல. டோன்ட் worry about anything, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். இதுதாங்க ஈஸ்டர், இதுதான் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லம். எந்த காரியத்தில் யார் சொல்ல முடியும்? இயேசு ஒருவரே உயிரோடு எழுந்தார். இயேசு உயிரோடு, இயேசு மரித்த இயேசு உயிரோடு இருக்கிறார். எனக்கு அருமையான, ஆகவே உங்களுக்கும் அதே ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க காத்திருக்கிறார். பாருங்கள், அப்போஸ்தலர் 9 சவுல் என்ற மனிதன் பவுலாக மாறினான். ஜீவனுள்ள தேவனை தன்னிலே கொண்டு அந்த கிரியை நடக்கிறது பாருங்கள். பாவத்துக்கு செத்துட்டான், இப்போ பாவத்துக்கு செத்து அடக்கம் பண்ணியாச்சு. இப்போ உயிரோடு எழுந்தபோது புது மனுஷனாக நம்ம எழுந்திருக்கிறோம். அதுதாங்க சந்தோஷம். இதை உறுதிப்படுத்துவது தான் ஞானஸ்நானம். நம்ம உயிரோடு எழுந்துட்டோம், இன்னைக்கு பாவம் கிடையாது. பழைய பாவத்தெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிட்டார், புது ஜீவனை கொடுத்துட்டார். இதுதாங்க இன்று அவர் இங்கே இல்லை, பாவம் எங்கே இல்லை. உங்கள் அட்டூழியெல்லாம் கர்த்தர் மறந்துட்டார், நீங்கள் செய்த அநியாயத்தெல்லாம் மறந்துட்டார். புது மனுஷனாக மாற்ற விரும்புகிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். சவுல் பவுலான பொழுது கலாத்தியர் 2:20 சொல்லுகிறான், இனி நான் அல்ல, பழைய பவுல் அல்ல, பழைய சவுல் அல்ல, கேட்டின் மனுஷன் அல்ல, கிருபா பாத்திரமாக நான் மாறி இருக்கிறேன் என்று சொல்கிறேன். என்ன சந்தோஷம்! ஜீவனுள்ள வல்லமை. இந்த வல்லமை போகும்பொழுது பாங்க, குணமெல்லாம் மாறுது. பழைய குணம் இல்லை, சண்டை போடுற குணம் இல்லை. எனக்கு அருமையானே, எவ்வளவு ஆச்சரியமான கிறிஸ்துவின் வல்லமை நமக்குள்ளே பாய்ந்து செல்கிறது. இருளிலிருந்து வெளிச்சத்துக்குள் பாய்ந்து செல்கிற புது அனுபவம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இன்னும் ரோமர் 8:11 என்ன வாசிக்கிறோம்? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. அதுக்கு பிறகு என்ன கிடைக்குது? பரிசுத்த ஆவியின் நிறைவு. சீஷர்கள்லாம் இப்போ அபிஷேகம் பெற்றாங்க. இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பெற்றார், ஆவியில் நிரம்பினார். அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம், வல்லமையுள்ளவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்குவராய் சுற்றி தெரிந்தார். எனக்கு அருமையானே, இத்தகைய வல்லமுள்ள கருவியாக நீங்கள் மாறுகிறீர்கள். இத்தகைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டீர்களா? நன்றாக யோசித்து பாருங்கள். இவ்வளோ ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேனா? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை
பெற்றுக்கொண்ட ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக நான் இருக்கிறேனா, அல்லது ஏனோ பேரளவில் கிறிஸ்தவனாய் இருக்கிறேனா? சற்று யோசித்து பாருங்கள். சிறு பிள்ளைகள், நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கலாம். சின்ன வயதிலேயே நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் பின்னாலே உங்களை பெரிய வயதாகும் போது பெரிய சாட்சிகளாக, கர்த்தருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக விளங்குவீர்கள். குடும்பத்திலே சமாதானம் கிடைக்கும், குடும்பத்தில் பேரின்பம் கிடைக்கும். எங்கள் குடும்பத்தை ஆண்டவர் தேடி வந்தார். இந்த கணவர் வாலிப வயதில் 20 வயதில் சலிப்பு, வாழ்க்கையில் சலிப்பு, மரணம் அடையத்தக்கதாக தன்னையே தற்கொலை செய்து கொள்ள ரயில் ரோடுக்கு சென்றார். ஆனால் அந்த நேரத்திலே ஆண்டவர் அன்போடு அவருடைய சித்தப்பா மூலமாக பேசி புது ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி செய்தார். பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயினார். 4 மணி நேரம் ஜெபம் பண்ணினார். ஆண்டவர் தன்னுடைய அன்பினால் நிரப்பினார். புது மனுஷனாக மாறினார். எங்கள் குடும்பத்திலேயே ஒரு பெரிய எழுப்புதல், எங்கள் குடும்பத்திலேயே ஒரு சாட்சியாக மாற்றினார். இன்றும் சாட்சிகளாக இருக்கிறோம். எனக்கு அருமையாளே, அப்படியே உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஆகவே இன்றைக்கு இந்த நல்ல நாளிலே நீங்கள் உங்களே ஆராய்ந்து பாருங்கள். பழைய பாவங்கள் இருக்கிறதா, சாபங்கள் இருக்கிறதா, அக்கிரமங்கள் இருக்கிறதா, அநியாயம் இருக்கிறதா? இன்றைக்கு அதையெல்லாம் மன்னிக்க இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னையை அர்ப்பணித்தார். அவர் உயிரோடு எழுந்தார். நீங்களும் உயிரோடு பாவத்தை மன்னித்து உங்களுக்கு புது ஜீவனை கொடுக்க உயிரோடு எழுந்திருக்க இன்ற நாளிலே கர்த்தர் கிருபை கொடுப்பார். அந்த உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்ள ஜெபிப்போமா? நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அருமை தகப்பனே, எவ்வளோ பெரிய சிலாக்கியத்தை, என் பாக்கியத்தை எங்களுக்கு அருளியே இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, சிலுவையில் நீர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அடக்கம் பண்ணினார்களப்பா. மரித்து உயிரோடு எழுந்தீர், ஜெயங்கொண்டவராக எழுந்தீர், கல்லறையிலிருந்து எழுந்து வந்தீர். இனி அவர் இங்கே இல்லையே, அவர் உயிர்த்தெழுந்தார். சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுதின வல்லமை இன்றைக்கும் மக்கள் மேல் பாய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தியை யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் உயிர்ப்பியும், செத்த வாழ்க்கையை உயிர்ப்பியும், நாரி போன வாழ்க்கையை உயிர்ப்பியும் உடைய வல்லமை இறங்குவதாக. உடைய இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து புது ஜீவன், புது கிருபை, ஆண்டவரே புது வாழ்க்கையை தாரும். ஒவ்வொருவரையும் புதுப்பியும்ப்பா. குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும், வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் உண்டாகட்டும். சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு ரட்சிப்பையும் ஆண்டவர் உயிர்த்தெழுதலின் வல்லமையும் பெற்றுக்கொள்ளட்டும். பரிசுத்தாவியில் நிரப்பும் ஆண்டவரே. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும். எல்லாம் ஒளிந்து போகட்டும். வேண்டாத காரியங்கள் யாவும் ஒளிந்து போகட்டும். ஓ தேங்க்யூ ஃபாதர், நீ இப்பொழுது உயிர்த்தெழுதலின் வல்லமையை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கொடுக்கறதுக்காய் ஸ்தோத்திரம், கோடாகோடியாய் ஸ்தோத்திரம். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, ஒருவரும் தீங்குக்குள்ளே போகக்கூடாது, பாவத்துக்குள்ளாகக்கூடாது. நீர் தாமே விடுதலையாக்கம், ஆசீர்வதியம். உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இறங்குவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.